அனைவருக்கும் வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறிய கருத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். அண்ணன் கூறிய கருத்தாவது, கோயம்புத்தூரில் மேம்பாலத்திற்கு சிடி நாயுடு என பெயர் வைத்தது சரிதான் என்று பேசியிருக்கிறார். அதை பற்றி தான் இப்பொழுது பேச போகிறோம். அண்ணன் அவர்கள் கூறுவது, பெரியார் இருந்த காலகட்டத்திலிருந்தே அவரை சிடி நாயுடு என்று தான் அழைப்பார்கள். ஆகையால் அந்த பெயரை யாரும் ஜாதி பெயராக பார்த்ததில்லை என்று கூறுகிறார் அண்ணன். எங்கனே ஜாதி பெயரார் பார்த்ததில்லைன்னு நீங்க சொல்றீங்க, அது ஜாதி பெயரா அல்லது ஒரு மத பெயரா? அதை நீங்க சொல்லணும். ஜிடி ஜிடி அப்படின்னு விட்டா அது ஜாதி பெயர் இல்லை, ஜிடி அது ஒரு ஆங்கில எழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாயுடு அப்படிங்கிறது ஜாதியா இல்லையா? இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜாதி இருக்கும். எனக்கு ஒரு ஜாதி இருக்கும், உங்களுக்கு ஒரு ஜாதி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஜாதி இருக்கும். நம்மளுக்கு ஜாதி கிடையாது, குடிதான் நம்மளுக்கு. அப்படின்னு பார்த்தா அவருக்கு உண்டான பெயர்ல இருக்கிறது ஜாதி பெயர். அது ஜிடி நாயுடுன்னா, ஜிடி ரெண்டும் இன்சியல், நாயுடுங்கிறது ஜாதி பேர் தான். இது யாராலையும் மாற்ற முடியாது, இதை மறைக்கவும் முடியாது. அப்படி இருக்கிறதுனால அதை எப்படி நீங்க முட்டு கொடுத்துட்டு வரலாம்? நாங்க நினைச்சோம் போய் வாதாடி இருப்பீங்க. எப்படிங்க ஐயா எங்க தமிழ்நாட்டில் அந்த தமிழர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்க? எங்க தமிழர்கள் யாராவது ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்றீங்களா? அப்படியே இல்லைனாலும் ஜிடி நாயுடுன்னு வைக்காதீங்க, ஜிடின்னு வைங்க. அவங்க கம்பெனிகளுக்கு, அவங்க கல்லூரிகளுக்கு, கம்பெனிகளுக்கு ஜிடின்னு தான் பேர் வச்சுக்கிறாங்க. அதனால ஜிடின்னு வைங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு நினைச்சோம். இவர் போய் பார்த்துட்டு திரும்ப அவர் பார்த்தோன்னே ஐயா சொல்லிருப்பாரு, முதலமைச்சர் திரும்ப நீ போய் வெளியே ஏதாவது பேசி முட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதனால இவர் பேசி மக்களை சமாதானப்படுத்த நினைக்கிறாரு. இதுல என்னன்னா, தமிழ் ஜாதிகளை ஒழிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையா இருக்குது. அப்படின்னா இப்ப தேவர் அப்படின்னு இருந்தா அந்த தேவரை எடுத்துட்டு வெறும் இருன்னு வச்சுக்கலாமா? தேவருங்கிறது ஒரு ஜாதி பேர் தானே. எந்த ஊருக்கும் தேவர்னு இருக்கக்கூடாது, நாடார்னு இருக்கக்கூடாது, கோனார் தெருவுன்னு இருக்கக்கூடாது. அப்படின்னா கோனார் எடுத்துக்கிட்டு தெருவுன்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கிட்டா அது பேர் கரெக்டா இருக்குமா? அதனால இவங்கெல்லாம் ஜாதியை ஒழிப்பாங்க. ஆனா நம்ம ஜாதியை தான் ஒழிப்பாங்க. தமிழின ஜாதியை, தமிழின குடிபெயர்களை இவையதான் ஒழிப்பாங்க. ஏன்னா அது இருந்தாதான் உங்களுக்குள்ள ஜாதி சண்டை வருதுன்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படி தெருவுனால சண்டை வந்தது இது வரைக்கும் கிடையாது. அப்படின்னா இவங்களுக்கு இதை சொல்லிதான் நம்மளை மட்டுப்படுத்துவாங்க. தமிழராக நாக்கி நம்மளை நீங்க ஜாதியா கிடக்குறீங்க, ஜாதிக்கு சண்டை பண்ணிட்டு கிடக்குறீங்க, அதனால உங்க ஜாதி பெயரை எடுத்து விடுங்க அப்படிம்பாங்க, கருத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க சிடி நாயுடுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பேரும் வச்சுக்காங்க. ஆகையால தமிழ் மக்கள் ஜாதி பேரை ஒழிக்கிறது ஒரே நோக்கம் மட்டும்தான் அவங்க திராவிடத்துக்கு முக்கியமான குறிக்கோள். ஏன்னா தமிழை ஜாதி தெரியாமல் அலையணும், குடிப்பேர் என்னன்னு தெரியாத அலையணும், நாட்டுக்கு யாரை பார்த்தாலும் எதுவும் தெரியாத அலையணும் தமிழனுக்கு. அதனால மக்களே இவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழனுக்கு ஜாதி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல திராவிடங்க முனைப்பாக இருப்பாங்க. என்ன பண்ண, உங்களுக்கு ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னுட்டு அவங்க கலைஞர் சிலையை திறக்கிறதுக்கு வெங்கையா நாயுடு வருவார், பாலத்தை கட்டி திறக்கணும்னா சிடி நாயுடு வருவார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, தமிழ் மக்கள் எல்லாம் சிடி நாயுடுன்னு வைக்கணுமா அல்லது சிடின்னு வைக்கணுமா இப்படி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு தமிழரை வைக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு அதை அவங்க செயல்படுத்திக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு தமிழரோட மன்னனோ யாருடைய பெயரோ, தீரன் சின்னமலை, வெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாசி பண்டிதர் பேரம் அப்படின்னு எந்த ஒரு பேர் வைக்கலாம். இவங்களுக்கு அந்த கோரிக்கை வளர்க்கக்கூடாது. அதனால சிடி நாயுடுன்னு வச்சா, ஏன் நாயுடுன்னு வச்சிங்க, சிடின்னு வைக்கிறது? நாயுடுங்கிறது தெரு பேர் இல்லையா? நாயுடுங்கிறது ஜாதி பேர் இல்லையா? நாயுடுங்கிறது ஊர் பேர் இல்லையா? அப்படின்னு எதே ஒன்று குழப்பி மக்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இல்லைல்ல நாங்கள் நாயுடுன்னே வைக்கிறோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி நம்மளை மாதிரி ஆளுங்களை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம அண்ணன் திருமாவளவன் அப்படி ஆளுங்களை ரைடு போராளி மாதிரி அனுப்பி விடுவாங்க. நாம் திருமாவளவன் அண்ணன் சொல்கிறது கேட்டுக்கிட்டு
சரி அண்ணன் சொல்லிட்டாரு, அவரை எடுத்து பேசினாக்கா இவர் ஒரு புது பிரச்சனையை கேட்பாரு அப்படின்ட்டு நாம் இருப்போம். அதுதான் இவங்களோட அஜெண்டா. இவங்க அஜெண்டா வந்து மக்கள் எல்லாம் தெரிஞ்சு நடந்துக்க, புரிஞ்சு நடந்துக்கணும். இவங்க எந்த வகையிலையும் பார்த்தாக்கா ஜாதி பேர் இருந்தால் இவர் நம்ம திருமாவளவன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனை கலப்பதுன்னா அண்ணன் திருமாவளவன்கிட்ட திருமா இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணிவிட்டு அப்படின்னா அண்ணன் இதே ஒரு ரூட்டில் உள்ள வந்து உழைப்பு விட்டு போயிடுவார். அன்றைக்கி இந்த நன்றி வணக்கம்.